ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான சாம்பார், ரசம், கருணக்கிழங்கு பொரியல் இதுதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றக்காக வேண்டி கழுவிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு குக்கரில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா இப்போது சாம்பார் நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். நான் இந்த மாதிரி தான் சாம்பார் ரெடி பண்ணுவேன். சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பழம் ஒரு சாம்பார் ரசத்துக்கு கழுவி இப்போ ரசத்துக்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ரசம் வந்து அளவாக தான் வைக்கிறேன், அதனால் ஒரு 2 தக்காளி பழம் போட்டால் போதும். லைட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ சாம்பாருக்கு ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு காய் வந்து நிறைய காய் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கிறலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கிறலாம். நான் வந்து முருங்கைக்காய் மட்டும் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். முருங்கைக்காய் காய் எதுவுமே இல்லைன்னாலும் சிம்பிளாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போது முருங்கைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு தட்டி சேர்த்துக்கணுங்க. தக்காளி பழம் இது எல்லாமே கட் பண்ணி குக்கரில் ஒன்றா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பூண்டு தட்டி சேர்க்கணும். பூண்டு மெயினாக தட்டி சேர்க்கணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பருப்பெல்லாம் குக்கரில் கழுவி வச்சாச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பருப்பு சேர்த்துக்கிறலாம். நான் எங்களுக்கு தேவையான அளவு பருப்பு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். சாம்பார் நம்ம அளவாக தானே ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வேண்டி. இப்போது எல்லாமே கட் பண்ணதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறலாம். 10 நிமிஷத்தில் உடனடி சாம்பார் ரெடி ஆயிருங்க. இப்போது கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணோம்னா, நம்ம வீட்டில் காய் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு மட்டும் போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டை தட்டி போட்டு வீட்டு மசாலா போட்டு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கிறலாம். பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது வீட்டு மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கிறலாம். வீட்டு மசாலா வந்து எல்லா குழம்புக்குமே நிறைய குழம்பு வைக்கலாங்க. இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், நிறைய குழம்பு வைக்கலாம். நான் ஒரு நாள் ஒரு குழம்பு ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம உப்பு எல்லாமே தேவையான அளவு போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கிறலாங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டாலே போதும். நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். ஏன்னா முருங்கைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் அதிகமான விசில் விட்டால், அதனால் 2 விசில் விட்டால் போதும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த துணி ஏன் அந்த மாதிரி வைக்கிறேன்னா, அந்த விசில் வந்து அந்த குழம்பு இதெல்லாமே தெரித்து அடுப்பு எல்லாமே ஃபுல்லாக சுற்றி அந்த டைல்ஸ் எல்லாம் ரஜையாகும். ரொம்ப க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்றக்காண்டி தான் நான் இந்த மாதிரி சாப்பாடு வச்சாலும் சரி, இந்த மாதிரி குழம்பு எது வச்சாலும் இந்த மாதிரி துணியை வச்சு விட்ருவேங்க. நமக்கு வேலைகள் வந்து ஈஸியாக முடியும். அடுப்பு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், துடைக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி தான். இப்போது ரசத்துக்கு நம்ம கரைச்சாச்சுங்க. நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். அடுத்த ஸ்டவ்வில் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சால் தான் சீக்கிரமாகவும் முடியும். இந்த ஒரு அடுப்புலையே பார்த்தோம்னா ரொம்ப வேலையாக இருக்கும். அதுக்கு அடுத்த பர்னரில் நம்ம தாளித்து விட்டுக்கிறலாம். இப்போது பூண்டு, சீரகம், மிளகு இது எல்லாமே தட்டிக்கிறலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பச்சையாக தட்டி எல்லாமே சேர்த்து தாளிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். பெருங்காய கட்டி கொஞ்சமாக சேர்த்து தட்டிக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இல்லாதனால வத்தல் மட்டும் நான் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ எல்லாமே தட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ரசம் நம்ம தாளிச்சுக்கிறலாம். இந்த மாதிரி நீங்களும் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும் ரசம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தலையெல்லாம் அந்த ரசத்தில் அந்த கரைக்கும் போதேவும் போட்டு கரைச்சாச்சு. தக்காளி பழம், புளி கரைக்கும் போதேவும் இறக்கி வச்சதுக்கப்புறமா தாளித்து எல்லாமேவும் இறக்கி வச்சதுக்கப்புறமா லைட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி தழை வாசம் அப்படியே நல்லா ரசத்தில் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, 2 வத்தல் போட்டு நல்லா பொரிஞ்சு வரவும், அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த ரசமெல்லாம் அரைச்சி எங்கள் அம்மா வைப்பாங்க. அம்மியில் சீரகம், மிளகு, வத்தல், இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் அப்போ வச்சு அரைச்சி இந்த மாதிரி ரசம் வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அம்மியில் அரைச்சி செய்கிறது அது நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி ரசம் வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டெல்லாம் இப்போயெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷமாயிருச்சுங்க. அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப வருஷமாயிருச்சு.
இப்போ இந்த மாதிரியே வச்சு பழகியாச்சு. அதனால் ரசப்பொடி செஞ்சு வச்சு அந்த ரசப்பொடியிலையுமே ரெடி பண்ணுவேன். இப்போ ரசப்பொடி தீர்ந்தனால இப்போ நான் அம்மியிலே அந்த உரல் இடிக்கிற உரலில் தட்டி தாங்க இப்போ ரசம் வைக்கிறேன். அந்த ரசப்பொடியில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருவேன் ரசப்பொடியெல்லாம். இனி அதுவுமே அரைக்கணும் ரசப்பொடி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரசமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. தாளித்து விட்டாச்சு. இப்போது கருணக்கிழங்கு தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறலாம். கருணக்கிழங்கு சிம்பிளாக தான் நான் தாளிப்பேன், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நான் கீழேயில் வச்செல்லாம் கட் பண்ண மாட்டேன். அந்த அடுப்பு பக்கத்துலேயேவும் வச்சு நின்றுக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துக்கிடுவேங்க. இப்போது கிழங்க வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கழுவிக்கிறோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவுனோம்னா அந்த வளவளப்பு தன்மை சத்து எல்லாமே போயிடும். எந்த காயாக இருந்தாலும் நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு கட் பண்ணணும். ஏன்னா கட் பண்ணிவிட்டு கழுவுனோம்னா அந்த சத்து எல்லாமே போயிடும். நான் பெரும்பாலும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவிடுவேங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு சிலர் கழுவுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. கழுவிட்டு கட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், காய் எதுவுமே உடையவே இல்லை. முருங்கைக்காய் நான் 2 விசில் தாங்க விட்டேன். அதிகமாக 3 விசில் 4 விசில் விட்டோம்னா அந்த காய் எல்லாமே உடஞ்சிரும். அதனால் காய் உடையாமல் நான் 2 விசில். பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தாளித்து ஊற்றிக்கிறலாம். இது தாளித்து ஊற்றினதுக்கப்புறமா லைட்டாக நெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா வேறு லெவலாக இருக்கும். ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்ல நெய் வேணும்னா ஊற்றி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது கடுகு சேர்த்தாச்சுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நம்ம தாளிச்சுக்கரலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கரலாம். வத்தல் கிள்ளி போட்டு தாளிக்கணும்னாலும் தாளிக்கலாம். நான் வத்தல் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போது கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு, உளுந்து இவ்வளவு தான் சேர்த்து தாளிக்கிறேன் சாம்பாருக்கு. இப்போ தாளித்து ஊற்றியாச்சுன்னா நமக்கு அருமையான சிம்பிளான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிழங்கு மட்டும் தாளிக்கணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குக்கர்லேயே தான் நான் கிழங்கு வந்து தாளிக்க போடுறேன். வேக வச்சு எடுத்தாச்சுன்னா அடுத்து தாளிச்சிடலாம். கிழங்கு சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறலாம். நான் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் பெரிய பீஸாக நான் கட் பண்ணி போடுறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போது கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வடிக்கக்கூடாது. வடித்தோம்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். அதனால் அளவாக தண்ணி வச்சு அந்த கிழங்கு அப்படியே வெந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம கீழே வேஸ்ட்டாக ஊற்றிட்டோம்னா சத்து எல்லாமே போயிடும். அது கிழங்கு சாப்பிட்லனாலும் ஒன்று, சாப்பிட்லனாலும் ஒன்று தான். ஏன்னா வெறும் சக்கையை சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். அதனால் எந்த காய் ரெடி பண்ணாலுமேவும் நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி அளவாக வச்சு அப்படியே அந்த காய் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அருவாமனை எல்லாமே கழுவியாச்சுங்க. இப்போ இந்த அடுப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த காய் கட் பண்ணது எல்லாமே எடுத்து டஸ்ட்பினில் சேர்த்துக்கரலாம். டஸ்ட்பினில் போட்டதுக்கப்புறமா இந்த எல்லாமே கழுவி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஏன்னா கீழே உட்காந்து வேலை செஞ்சோம்னா மறுபடியும் அதை சுத்தம் பண்ணணும். இதென்னா ஒரே தான் நின்றுக்கிட்டே வேலையை பார்த்துக்கரலாம். கழுவி விட்டு சுத்தமாகிக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது காய் ஒரு 4-5 விசில் வரட்டுங்க. வரவும் நம்ம தாளிச்சுக்கரலாம். இந்த மாதிரி கிழங்கு தாளித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். மசால் கிழங்கு வேணும்னாலும் வச்சுக்கரலாம், குழம்பு வேணும்னாலும் வச்சுக்கரலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு நாள் கூட நான் போட்டு விடுறேங்க. இந்த நம்ம வீட்டு மசாலா குழம்பு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு குழம்பு. இந்த கிழங்கு வந்து எங்கள் அப்பாவங்க தோட்டத்தில் விளைஞ்சது கருணக்கிழங்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளவு தாங்க. வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. மஞ்சத்தூள் சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இந்த கருணக்கிழங்கு கலரே ஒரிஜினலாகவே இருக்கட்டும். மஞ்சள் தூள் போட்டால் மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால தான் சரி இப்படியே இருக்கட்டுமேன்னு நான் தாளிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மட்டன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுட்ரு வேணும்னாலும் கொஞ்சம் தாளித்தோம்னா கொஞ்சம் அந்த வாசமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இது வேண்டாமேன்னு தான் நான் சும்மா இந்த மாதிரி சிம்பிளாக தாளிக்கிறேன்.
அந்த மட்டன் மசாலா பொடி கொஞ்சம் தூவி விட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கிடலாம். அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். அது இன்னொரு நாள் வேணும்னா வீடியோ காமிக்கிறேங்க. இது சிம்பிளான கருணக்கிழங்கு தாளிப்பு. நம்ம அப்படியே இந்த கிழங்கு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அப்படியே வெறும் வாயில் எடுத்து சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போது நம்ம தாளிச்சாச்சுங்க. கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி நீங்களும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். இந்த கிழங்குமேவும் எங்கள் அப்பா அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது தான். எல்லாமே தோட்டத்தில் இருக்கிறத வச்சு நம்ம அருமையாக ரெடி பண்ணியாச்சுங்க. இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணுன்றது தான் இந்த மாதிரி நான் செய்கிறேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே சாம்பார், ரசம், காய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுக்கரலாம். அடுப்படி எல்லாமே அப்படின்ற காரணத்துக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வேலைகள் முடியவே டக்குன்னு இந்த மாதிரி சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். அதனால் டக்குன்னு வேலையில் முடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக டிவி பார்க்கணும்னா டிவி பார்க்கலாம், தூங்கணும்னாலும் தூங்கலாம். நம்ம எங்கேயும் வெளியில் டக்குன்னு கிளம்பி போகும்போது இந்த மாதிரி போட்டு போனாலும் வந்து நம்ம செய்யணும்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டயர்டாக இருக்கும். இப்போ என்ன நாளைக்கு பார்த்துக்கரலாம் அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனமாகும். அதனால் வேலைகளை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டோம்னா ஈஸியாகிடும். அடுத்தடுத்து வேலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நான் டெய்லி வேலையில் முடிச்சதுக்கப்புறமா சைடில் எல்லாமே தொடச்சி விட்ருவேன். ஆனால் அதிகமாக ரஜ்ஜை ஆகாது. ஏன்னா நான் அந்த துணி அதெல்லாம் வைக்கிறனால லைட்டாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நான் தொடச்சி எடுத்துக்கிடுவேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த பாத்திரம் இருக்கிறதையும் நம்ம கழுவி போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சுங்க. நீட்டாக வேலையில் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீ ஆகிடலாம். என்னோடய வேலை இந்த மாதிரி தாங்க, என்னோடய ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா சிங்கு எல்லாமே கழுவி விட்டாச்சுன்னா வேலைகள் எனக்கு முடிஞ்சுங்க. இதுதான் என்னோடய வேலைகள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வியூவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் பாருங்கள். கட் பண்ணாமல் பார்த்தா தான் தொடர்ந்து யூடியூப்லேருந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். என்னோடய வேலைகள் முடிஞ்சுங்க. இதுதான் என்னோடய ரொட்டீன் வேலை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வியூவர், சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.